Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கேரளாவோட ஃபேமஸான டிஷ் புட்டு, கொலா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. கிவ் அவே வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிங்க் இருந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கப் அளவுக்கு காமிச்சேன். ஸோ அந்த கப்பு வந்து ஒரு 150 ml இருக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கையாலேயே வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து நம்ம வந்து அதை லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பச்சரிசி தான் எடுத்துக்கணும். இது வந்து அவங்க வீட்டிலையே அரைச்சி எடுத்து வச்ச மாவு தான் இது. இல்லை நீங்கள் ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக கூட இப்போ நிறையா கிடைக்கிது, நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அதை பிசைஞ்சிட்டு அது வந்து உதிரி மாதிரி இருக்கணும். அதாவது இப்படி எடுத்து பார்த்தோன்னா உதிரி பூ மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து இதோட டார்கெட். நம்ம ஏன் வந்து உப்பை இதில் போட்டு பிசையலைன்னா நம்ம தண்ணியில் கரைச்சிட்டோன்னா உப்பு நல்லா சேரும். ரொம்ப உப்பும் போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து மாவு உதிரி உதிரியாக இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து அதோட பதம். ஸோ இது நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து திருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புட்டு குழாய், இந்த குழாய் வந்து நீங்கள் கடையில் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அந்த காமிச்சோம் இல்லையா அந்த கிளாஸு, அதில் வந்து ஒரு 5 கிளாஸஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இந்த 5 கிளாஸஸ் தண்ணி எப்படி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற அச்சு வந்து இந்த மாதிரி உள்ள ஓட்டை அச்சு. ஸோ இந்த அச்சு வந்து நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவும் தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ தேங்காய் வந்து கொஞ்சமாக நீங்கள் திருவி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்காய் வந்து போடுறேன், தேங்காய் பூவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு வந்து நீங்கள் அப்படியே நிற்க வச்சு போடக்கூடாது, சரித்து தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து குத்தி அமுக்கக்கூடாது, லைட்டாக தான் சாஃப்டாக தான் போடணும். ஸோ இந்த மாதிரி சைடு வாங்கி தான் நம்ம வந்து போட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் தேங்காய் பூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இடையில அந்த தேங்காய் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் கொஞ்சம் தேங்காய் போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாக வச்சிடணும். அமுக்கக்கூடாது மாவு, அதுதான் மெயின் டிப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஆவி விடுறதுக்காக பார்க்கணும். ஸோ ஆவி வந்து சைடில் வந்தது அப்படின்னா அது நம்ம கரெக்டாக வைக்கலைன்னு அர்த்தம். நமக்கு ஆவி வந்து மேலே தான் வரணும் நல்லா. ஸோ சைடில் லைட்டாக வந்து பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஆவி மேலேயே வராமல் சைடில் மட்டும்தான் வருதுன்னா சரியாக வைக்கலை, அவியலைன்னு அர்த்தம். நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எல்லா ஓட்டையிலேருந்தும் நல்லா வந்து ஆவி வரணும். நல்லா ஆவி வந்துடுச்சுன்னா நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேருந்தும் நல்லா ஆவி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு இறக்கிடலாம். நல்லா ஒரு துணி வச்சு எடுத்து அதை வந்து நம்ம இறக்கிடலாம். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு கரண்டியோ இல்லாட்டி ஒரு மத்தோ வச்சுட்டு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்துட்டு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து குழாய் புட்டு வந்து செய்யணும். ஸோ குழாய் புட்டில் மெயின் டிப்ஸ் வந்து அது அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு போடக்கூடாது, சரிச்சாப்பில் தான் நம்ம வந்து மாவு இன்சர்ட் பண்ணணும். மாவு வந்து ரொம்ப வந்து அமுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி நாங்கள் எல்லா புட்டும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டிலே வந்து நீங்கள் சூப்பராக கொலா புட்டு செய்யலாம். கேரளா போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. நம்மளோட சூப்பரான கொலா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பச்சைப்பருப்பு இருக்கு இல்லையா, பச்சைப்பருப்பு வந்து வேக வச்சு யூஸ் பண்ணி அவங்க வந்து அதுதான் மெயினாக சாப்பிடுவாங்க. பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் அப்பளம், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்க. ஸோ வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்மளோட கொலா புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.